ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நந்து லைஃப் ஸ்டைல். நம்ம இன்றைக்கி என்னோடய மொட்டை மாடியிலையும் கிரவுண்ட் கார்டன்லேயும் இருக்கிற வெஜிடபிள்ஸ் ஹார்வெஸ்ட் பண்ணலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம மொட்டை மாடியில் வச்சுருக்கிற பச்சை மிளகாய் செடியிலேருந்து இருக்கிற பச்சை மிளகாயெல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இதுதான் கடைசி அறுவடை. பச்சை மிளகாயெல்லாம் எடுத்துக்கிட்டு இந்த செடியை நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். கட் பண்ணி விட்டோம்னா நெக்ஸ்ட்டு தளைஞ்சி வந்து அதில் நம்மளுக்கு புதுசாக பச்சை மிளகாய் கிடைக்கும். ஒரே ஒரு பாவக்காய் இருக்குது, அதையும் நம்ம பறிச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு வெந்தயக்கீரை நம்ம பறிச்சிக்கலாம். அந்த வெந்தயக்கீரை போட்டு 15 நாள் ஆகிடுச்சு. முன்னாடியே நம்ம எடுத்துருக்கணும், நான் எடுக்க மறந்துட்டேன். நீங்கள் ஒரு 4 லீஃப் வந்த உடனே எடுத்து சமையல் செஞ்சிங்கன்னா அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வெந்தயக்கீரை எல்லாமே எடுத்துக்கலாம். இது ஒன்றும் இல்லைங்க, ஒரு கைப்பிடி வெந்தயத்தை லைட்டாக மண் கலரி போட்டு விட்டிங்கனாவே போதும். 2 நாளில் நல்லா முளைச்சி வந்துடும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு 4 அவரைக்காய் இருந்துச்சு, அதையும் பறிச்சுக்கிட்டு 2 ரோஸ், கொஞ்சமாக மல்லிப்பூ இருந்துச்சு, அதையும் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு அறுவடைக்கு மணத்தக்காளி கீரை ரெடியாக இருக்குங்க. அது தேவைப்படுற போது ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கலாம். ஒரு முள்ளங்கி நல்லா விளைஞ்சி பெருசாக இருக்குது, அதை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஒன்றே பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்ட்டு. பிள்ளைங்க அறுவடை பண்ணிட்ட அப்புறமா மீதி இருக்கிறத நெக்ஸ்ட்டு பெருசான அப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். பிரண்டை கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் இருக்க வேண்டிய ஒரு மூலிகைங்க. ஒரு சின்ன கட்டிங்ஸ் கிடச்சா கூட போதுங்க. அதை எடுத்துகிட்டு ஒரு தொட்டியில் நட்டு வச்சிங்கனாவே நல்லா தளைஞ்சி வந்துடும். கண்டிப்பாக வீட்டில் வளங்க. அது பறிச்சிக்கிட்ட அப்புறமா கிரவுண்ட் கார்டனுக்கு நம்ம வந்துடலாம். கிரவுண்ட் கார்டனில் ஒரே ஒரு பச்சை மிளகாய் செடியில் நிறையா காய் இருந்துச்சுங்க. அது எல்லாமே நம்ம பறிச்சுக்கிட்டோம். இன்றைக்கி பறிச்சுக்கிட்டு ஒரு 2-3 வெண்டைக்காய் இருந்துச்சு, அதையும் எடுத்துக்கலாம். இதுக்கு நான் எந்த ஒரு உரமும் கொடுக்கறது இல்லைங்க. ஆர்கானிக்காக ஆட்டு தொழு உரம் மட்டும்தான் கொடுக்குறேன். முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் வளர்க்குற செடிங்களுக்கு எதுக்குமே கெமிக்கல் உரம் போடாமல் ஆர்கானிக்காக இருக்கிற உரத்தை மட்டும் போட்டு வெஜிடபிள்ஸை ஹார்வெஸ்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு சுண்டக்காவை எல்லாமே நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணிக்கிட்டோம். ஏன்னா முத்தி போயிடும் செடியிலே இருந்துச்சுன்னா. அதனால் 1 kg அளவுக்கு வந்திருக்கும். அவ்வளோதாங்க, என்னோடய கார்டனில் பறித்த வெஜிடபிள்ஸ் இதுதான். இந்த முள்ளங்கியோட லீஃபையும் பொரியல் பண்ணலாம், ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நீங்கள் வீட்டில் வளர்த்திங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.